ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரைடே எடுத்தது. இந்த ஃப்ரைடே எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷமோட வந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான vlog-ஆக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சாதம் இருக்கு இல்லையா, முதல் நாள் வடித்த சாதம். அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் உப்பு தயிர் போட்டு கலந்து பிள்ளைங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன். இதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா குளிர்ச்சியானது இல்லையா. அதனால் இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா புளியெலாம் போட்டு ஒரு புளி ஊறுகான்னு சொல்லுவாங்கள்ல, அதை ரெடி பண்ணி சாப்பிட்டோம். அதுவும் இந்த பழைய சாதத்தோடு அந்த பச்சை மிளகா புளி ஊறுகாய் இருக்கு இல்லைங்களா, அந்த காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண வந்தாச்சு. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீட்டில் பருப்பு தான் செய்வோம். இந்த தடவை வந்து பாசி பருப்பு செஞ்சாச்சு. துவரம் பருப்பு இல்லாமல் பாசி பருப்பு செஞ்சாச்சு. இன்றைக்கி அவங்க அப்பா லஞ்ச் வேண்டான்னு சொன்னதுனால நாங்கள் 3 பேருன்றதுனால சிம்பிளாக செஞ்சுக்கிட்டோம் லஞ்சு. பாசிப்பருப்பு வந்து பாசிப்பருப்பு பச்சை மிளகாலாம் கழுவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பொடலங்காய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ண பொடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்க வேண்டியது தான். நாங்கள் 3 பேர்ன்றதுனால லஞ்சுக்கு மட்டும்ன்றதுனால ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் போல் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா 2-3 போல் பூண்டு சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு பொடலங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் தாளிக்க வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். அதுக்கான வெங்காயம்லாம் சேர்த்து இந்த சாப்பரில் போட்டு அடித்து எடுத்துட்டேன். இந்த சாப்பர் இருக்கிறதுனால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உரிச்சிக்கிட்டால் வெங்காயம் உரிச்சு எடுத்துட்டால் மட்டும் போதும். மற்றபடி கட் பண்ணி கொடுத்துருது. நமக்கு நல்லா ரஃப்பாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், நல்லா டீப்பாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் கட் பண்ணி கொடுத்துரும் இந்த சாப்பரு. சூப்பராக இருக்குது. எனக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப வேலையை வந்து மிச்சப்படுத்துது இந்த சாப்பர் வாங்கினதுலேருந்து. இது வந்து இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா அகாரோ. சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துகிட்டே அது கூட பெரிய வெங்காயம் போட்டு அடித்து எடுத்துக்க வேண்டியதான். அதாவது உருளைக்கிழங்குக்கும் பொடலங்காய்க்கும் தேவையானதை நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக சாப் பண்ணி முடிக்க போகிறோம். இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாதம் வச்சிடலாம். சாதம் வந்து நான் ரைஸை வாஷ் பண்ணி ஒரு 1.25 டம்ளர் போல் ரைஸ் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். புடலங்காய் பருப்பு குக்கரில் வச்சுருந்தது ஒரு 2 விசில் வந்து இறக்கியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து எப்போவுமே கடலெண்ணெயில் தான் குக் பண்ணுவேன். கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா வெடித்து வரட்டும். நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு நல்ல வந்து சத்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கே வந்து முதல்ல சாப்பாடு ஊட்டும்போது அதிகமாக பாசிப்பருப்பு தான் சேர்த்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த பாசிப்பருப்பு வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சேர்க்கும்போது ரொம்ப நல்லது. ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் விட்டுருச்சு. அதை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது கூட நான் வந்து வரமிளகா கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் போல் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொடலங்காய் பருப்புக்கு வந்து நம்ம வந்து தக்காளியெல்லாம் நமக்கு தேவைப்படாது. சிம்பிளாக வச்சிட வேண்டியது தான். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம பொடலங்காய் பருப்பும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல இதை சேர்த்துக்க வேண்டியது தான். நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுனால ரொம்ப கம்மியான அளவில் தான் செஞ்சுருக்கோம். மிச்சம் இருந்தால் நைட்டு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருந்த பருப்பு பொடலங்காவை சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ஸோ நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அது கூடவே நான் குக்கர் கழுவி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியது தான். நல்லாயிருக்கும். அந்த பருப்போடு நம்ம நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்க பார்த்திங்கன்னா காரமானதாக கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நான் உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ உப்பெல்லாம் செக் பண்ணேன், கொஞ்சம் போல் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு முடிக்க வேண்டியது தான். இது ஒரு சைடு ரெடி ஆகட்டும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்களும் மைல்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பொடலங்காய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சொரக்காய் அந்த மாதிரி பூசணிக்காய் அதெல்லாம் சேர்த்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ இறக்கி வச்சிட வேண்டியதா இதை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம பருப்பு பொடலங்காய் கூட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மதியம் வந்து வெஞ்சனம் பார்த்திங்கன்னா இதாக வச்சுருந்தோம், உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தோம். ஸோ அதை வந்து தேவையான அளவு எடுத்து வாஷ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்து நெக்ஸ்ட்டு செஞ்சுக்க வேண்டியதான். ஒரு சைடு உருளைக்கிழங்கு வேகட்டும். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பாப்பா எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க வீட்டில். ஸோ அதனால் எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டேன். இந்த வெயிலுக்கு எண்ணெய் அடிக்கடி தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அதுவும் பொதுவாக வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தவறாமல் பொம்பளை பிள்ளைங்களுக்கு செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. அதுவும் இந்த வெயில் காலன்றதுனால வாரத்துக்கு 2 தடவை கூட நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சின்னவளுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். ஸோ அவளுக்கு அடிக்கடி சூடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வாள். ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாகும். அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களை வந்து நல்லா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடணும். ஸோ அதுவே டைம்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கவே முடியறதில்ல. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பேன். ஸோ இந்த மாதிரி லீவ் நேரம் இந்த காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, அதே மாதிரி ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவில் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுருவேன். மழையே பெஞ்சாலும் எண்ணெய் தேய்ச்சி சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இவளுக்கு தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கு தேய்க்கணும். 2 பேரையும் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் குளிக்க சொல்லுவேன். வெயில் காலன்றதுனால பச்சை தண்ணியில் குளிச்சுக்குவாங்க. இதே மழை காலம்னா கண்டிப்பாக வந்து சுடு தண்ணி தான் வச்சு தருவேன். அதுக்கப்புறம் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்த பிச்சிப்பூ கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை கட்டி வச்சுக்கலாம். ஏன்னா ஈவினிங் கோவில் போவோம் இல்லையா, ஸோ அப்போ வச்சுட்டு போகிறதுக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு 2 கில்லு பூனாச்சு பிள்ளைங்களுக்கும் வச்சுக்கணும், நம்மளும் வச்சுக்கணும். ஸோ அதனால் தவறாமல் நான் வெள்ளிக்கிழமை கட்டின பூவோ உதிரி பூவோ நான் வாங்கிடுவேன். அது போக சாமிக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிக்குவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கோவில் வந்தாச்சு. இது வந்து பெருமாள் கோவில். இங்கே பத்மாவதி தாயாருக்கு நான் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நெய் விளக்கு ஏற்றுவேன். ஸோ அதை வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே கோவில் சுற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து பிரதோஷம் இல்லையா, ஸோ அதனால் பிரதோஷ வழிபாடுக்கு நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டோம். அங்கே சிவபெருமானோட சன்னதியில் அந்த பிரதோஷ வழிபாடு நடக்கும். ஸோ அங்கே போயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.